ஆட்சி தான். நான் பிறந்ததெல்லாம் ஒரு இந்து குடும்பத்தில் தான் கல்யாணம் ஆனதும் ஒரு இந்து குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனாலும் எங்கள் மாமியார் எங்கள் நாத்தனார் மட்டும் சபைக்கு போவாங்க, ஞானஸ்தானம் எடுக்காமல் இருந்தாங்க. அவங்க சபைக்கு போவாங்க, ஐயா வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஐயா பாஸ்டம்மா வீட்டுக்கு கூட்டம் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, நாங்கள் பக்கத்து வீட்டுக்கு போயிடுவோம். நான் எங்கள் வீட்டுக்காரன் ஜெபம் பண்ணி ஐயா வீட்டிலேருந்து வெளில போனதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம். அப்படி இருந்து இந்த அளவுக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன்னா ஐயா சொன்ன சத்தியம் தான் காரணம். முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டது 2012 வருஷம் டிசம்பர் மாதம் தான் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். அதுவும் ஏன் போக ஆரம்பிச்சேன்னா சாட்சியாக ஒரு வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் ஏதோ ஒரு சுகம் கிடைச்சது, ஒரு அற்புதம் நடந்தது எனக்கு அப்படி சொல்லிட்டு சபைக்கு வருவாங்க. ஆனால் நான் ஏன் சபைக்கு வந்தேன் அப்படின்னா, அப்போலாம் சொல்லுவாங்க 2012 உலகம் அடைஞ்சிருவோம், எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஐயோ உலகம் அடைஞ்சிட்டு நரகத்துக்கு போயிடுவேன், சர்ச்சைக்கு போனால் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சர்ச்சைக்கு போகவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ சத்தியம்லாம் எனக்குள்ள இல்லை. இந்த ஒரு காரியத்துக்கு பயந்துட்டு தான் நான் சர்ச்சைக்கு போனேன். ஸ்டார்டிங்கில் போயிட்டு அங்கே ஐயா சொன்ன சத்தியங்கள் அதெல்லாம் நான் உள்வாங்கி ஜெபிக்க தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நான் நிற்க முடியுது. எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது எசேக்கியேல் பாஸ்டர் தான். ஆனால் அவரோட சத்தியத்தை நான் கேட்டு வளர்ந்ததை காட்டிலும் ஐயாவோட சத்தியத்தை தான் அதிகமாக நான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். நான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு மாம்சத்தில் எவ்வளோ காரியங்கள் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சத்தியங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த சத்தியத்தில் எங்கேயோ வழி விலகி போகாதபடிக்கு இன்னைக்கு வரைக்கும் நிற்க வச்சுது அப்படின்னு சொன்னால் ஐயா சொன்ன அந்த ஆண்டவரோட வார்த்தைகள் மட்டும்தான். அது ஐயா நிறைய இப்போ ஜெபா பிரதர் சொன்ன மாதிரி கூட அவர் உதவி செய்யாத எந்த குடும்பமே கிடையாது. உண்மையாகவே எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு தாயா, தகப்பனா, சகோதரனா, எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருந்து எங்கள் குடும்பத்தில் இருந்தால் நல்லதாக இருக்கட்டும், ஏதாவது கெட்ட விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்திலுமே முதல் ஆளாக நிற்கிறவர் ஐயா மட்டும்தான். என் சொந்த பிள்ளைங்களை காட்டிலும் கூட ஐயா பெரிய ஒரு காரியங்களை செய்திருக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்லை, ஜெபா பிரதர் சொன்ன மாதிரி நம்ம பிளஸிங் மாநாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்துக்குமே அவர் ஒவ்வொரு காரியத்திலுமே அவர் துணையாக இருந்து அவர் முதலாளாக நம்ம வீட்டுக்கு வந்துருவார். நம்ம சொந்த பந்தங்கள் நம்ம சேர்க்காங்களோ இல்லையோ ஐயா வந்து எல்லா காரியத்திலுமே முதலாக தான் நின்று அவர் வர முடியும்னா கூட எல்லா காரியத்தையும் இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இதை பண்ணீங்களான்னு கேட்டு ஒரு உரிமை எடுத்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து ஐயா இவ்வளோ காலமாக நடந்து வந்திருக்கிறதுக்கு தேவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்குமே ஐயா ஒரு காரணம் தான். தேங்க்ஸ் ஐயா. இனி விருது வாழ்த்துக்களை.